பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருப்பானானால் அல்லது ஒருத்தி இருப்பாளானால் வேதம் சொல்லுது, அவனுக்கு பேர் என்னதான்? புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, புதிதாயின அப்படிங்கிற. முதல்ல நமக்கு எல்லாம் புதிதாகனா வரவேண்டிய காரியங்கள் என்ன? ஒரு நிறைவானது வந்துட்டா போதும், அத்தனையும் போயிடும். ஆனால் நமக்குள்ள இருக்கிற பழைய காரியங்கள் என்ன அது தெரியணும்ல. உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து திருப்பிக் கொள்றீங்களா? அப்படி திரும்பி எடுத்து எல்லாரும் கையில் வைக்கிற வரைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3 அல்லது 4 வசனத்தில் 3லேருந்தே கூட வைங்க. எடுத்து எல்லாரும் கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் எல்லாரும் பாடுமா? வாசிக்க கேட்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி, அங்க தந்திரமான ஒரு யோசனை பண்ணி. இந்த தந்திரம்ங்கிறது என்ன? சர்ப்பத்தின் ஆவி. ஆதியாகமம் 3:1 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. இந்த தந்திரம்ங்கிறது எந்த ஆவி? சர்ப்பத்தின். பழைய பாம்பு. வெளிப்படுத்தல் 12:9 படி அது என்னது? வெளிப்படுத்தல் 12:9 என்ன சொல்லுது? மிக அழகா எல்லாத்துக்கும் வசனம் இங்கங்க ஆண்டவர் அழகா எழுதி வச்சிருக்கார்.
வெளிப்படுத்தல் உலகம் அனைத்தையும் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 20:2 வாசிங்க. மிக அழகா இன்னும் அதுக்கு விளக்கம் அருமையா எழுதி வச்சிருக்கார். வெளிப்படுத்தல் 20:2 பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இந்த தந்திரம் என்பது இந்த சர்ப்பத்தினாவே ஏவாளையும் ஆதாமையும் தேவனுடைய கட்டளையை மீற வைத்தது எது? இந்த சர்ப்பத்தின் ஆவிதான். அதனால்தான் தந்திரம் அதற்கென்று பேரு. நரிக்கு தந்திரம் உண்டு, மனுஷனுக்கும் தந்திரம் உண்டு. அதனால தான் யோபு 5:12 வாசிக்கிறோம், தந்திரக்காரரின் கை காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அபத்தமாக்குகிற தேவன். வாசிங்க 5:12. மிக அழகா, தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். எபேசியர் 4:14 வாசிக்க பார்ப்போம். இந்த தந்திரத்துல நம்ம ஆட்களும் சிலர் இருக்காங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தந்திரமான போதனைகளும் வந்துருச்சு. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, இன்றைக்கி ஒரு அம்மா 11 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. 12 மணிக்கு இங்கே தான் இருக்காங்க, கன்னியாகுமரியில் உண்டு, பேர் சொல்லக்கூடாது, சொன்னால் தெரியும். அந்த அம்மா, ஐயா எனக்கா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு தெரியல, ஒரு நாள் படுத்திருந்து எந்திரிச்சேன், ஒரு கையில் புள்ளி மாதிரி ஏதோ கடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஏதோ ஒரு பூச்சியாக இருக்குன்னு சரி ஒரு சாதாரணமாக தேங்காய் எண்ணெயை போட்டேன். ஆனால் அது உடலை கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியாக 2-3 புள்ளியாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது கையில் அது தொட்ட இடம்லாம் ஊரில் எடுக்க ஆரம்பிச்சிச்சு, சொரிஞ்சேன். இப்போ உடம்புல கை காலெல்லாம் அப்படி தடுப்பாக வருது. மருத்துவர்கிட்ட போய் எவ்வளவோ மருத்துவம் பார்த்தேன், இருந்தாலும் சிலர் கூப்பிட்டு ஜெபம் பண்ண கூப்பிட்டேன். உடனே அவங்க சொல்லிட்டாங்க, குஜராத்லேருந்து உனக்கு செய்வனை வச்சுருக்கான்ட்டாங்க. இது மட்டும் தான் சொன்னாங்களா? இல்லை, உங்கள் வீட்டில் வந்து அந்த செய்வனை எடுக்கணும்னா 10,000 கொடுங்க. ஹலோ, ஒன்றை தெரிஞ்சுக்கங்க ஐயா, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன்னா கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி விட்டார். செப்பனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணவே மாட்டாய் நமக்கு வாக்குத்தத்தமே கொடுத்தார். நாமளும் பாடுறோம், என்ன பாடுறோம்? தீமைகள் உன்னை அணுகாது,
கொஞ்சம் சரியாக வருதுல்ல உடனே டாக்டர்லாம் போனீங்களா போயிட்டோம். எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன். தோல் மருத்துவர்கிட்ட போயிட்டேன். அலர்ஜியாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் போகல பிரதர். சரி ஜெர்மன் மேல் கூட்டா சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கு குஜராத்திலேருந்து செய்யணும் வந்துருக்கு. ட்ரெயின் ஏரியா வந்துச்சு. எனக்கு உடனே சிரிப்பு தான் வந்துச்சு. ஆண்டவரை தேடுறவங்களுக்கு காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாது? தங்கவே தங்காது. எனக்கு அன்பானவர்களே, எந்த செய்வினையும் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஏன்னா ஆக்கினைகளை அவர் அகற்றுகிறவர். உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்று வாக்கு தத்தமே கொடுத்தவர். இன்னைக்கு மனிதனுடைய தந்திரங்களுக்கு அளவே இல்லைங்க. இந்த கிவியோனியனுடைய ஆவி அதுதான். எல்லா ஆவி திரும்ப இப்போ வாசிங்க 4ஆம் வசனத்தை. யோசுவா 9:4 மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். ஒரு தந்திரமான யோசனை, ஒரு தந்திரமான யோசனை. அதனால தான் பவுல் சொன்னார், எப்பா நான் உங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்கு கொண்டு எப்படி சேர்க்கணும்? கற்புள்ள கன்னிகையாக. என கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் மணவாட்டிகள். உங்களை என்ன செய்யக்கூடாது? கற்பு இல்லாமல் கொண்டு சேர்த்துடக்கூடாது. கற்புள்ளவர்களா. எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எப்படி இருக்கணும்? பியூரிட்டி இல்லையா? அதில் நல்லா என்ன செய்யணும்? தாய்க்கு அந்த இதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தான் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த பியூரிட்டி கெட்டே போயிடக்கூடாது, சாஸ்டிட்டி கெட்டே போயிடக்கூடாது. ரொம்ப பாதுகாப்பாக ஏமிச்சிருக்காங்க. சில சொன்னாங்களே பொம்பளை பிள்ளையை பார்த்தா மடியில் நெருப்பை கட்டியிருக்க மாதிரின்னு. ஏன்னா எந்த நேரத்துலையும் ஒரு தவறு வந்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் சிந்திக்கிறது கூட எதை சிந்திக்கணும்? பிலிப்பியர் 4:8 அவர் சொன்னான் பவுல். ரொம்ப அழகாக சொன்னார். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்படி சிந்திக்க வந்துருச்சுன்னா நிறைவானது நமக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு நிறைவானது நமக்குள்ள வந்துருச்சா? அப்போ நம்ம புது சிருஷ்டின்னு சொல்லலாம். இன்னும் பழைய அதே காரியம், தந்திரங்கள். எனக்கு கர்மானுடைய. அதனால தான் பவுல் எழுதுகிறாரு 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மையில் நின்று கெடுக்கப்படுமோ, விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுலுக்கு மற்ற அடிபிடிக்கலாம் பயம் கிடையாது. நாயை அடித்த மாதிரி அடித்தா கூட எந்திரிச்சு வந்துடுவார். ஆனால் அவருக்கு இருந்த பயம் என்ன தெரியுமா? ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது. ஆத்மாக்கள் எப்படி என்ன செஞ்சிடக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. அவருக்கு எப்படி ஒப்புவிக்கணும்? கற்புள்ள கன்னிகையாக. அதனால தான் இதோ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். தந்திரம். ஏன்னா வேதத்தில் பாருங்க 2 சாமுவேல் 13 ஒரு தந்திரமான யோசனை சொன்ன ஒருத்தன் உண்டு. ஏன்னா அவன் ராஜா, தாவீது ராஜாவுடைய மகன் அம்னோன். அவனுக்கு ஒரு சகோதரி இருந்தா. சகோதரி மேலே இந்த அம்னோனுக்கு காதல் வந்துச்சு. அதனால் அதை நினச்சி வெளியவும் சொல்ல முடியல, மெலிஞ்சிக்கிட்டே வேணாம். ஒரு சகோதரன் இருந்தால், அவன் பேர் யோனதாப். அவன் யாருன்னா தந்திரவாதி. அந்த தந்திரவாதி ஒரு யோசனை சொன்னான், டேய் நீ ராஜகுமாரன், ஏன்டா இப்படி மெலிஞ்சிக்கிட்டே போகிற? நல்ல சாப்பாடு இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, என்ன அனுபவிக்கலாம், ஏன் இப்படி மெலிஞ்சு போகிற? அவன் சொன்னான், என் சகோதரியாகிய தாமார் மேலே என்ன செஞ்சுருக்கேன்? மோகம் கொண்டேன், ஆசை கொண்டேன். அதனால தான் நான் இவ்வளோ தானா? இதுக்கு நான் ஒரு யோசனை சொல்கிறேன். தந்திரமாக போய் என்ன செய்ய? படுத்துக்கோ. என்னன்னு சொல்லி வியாதிக்காரனை போல படுத்துக்கோ. படுத்துக்கிட்டு உங்கள் அப்பா அவனை பார்க்க வருவார்ல, ஆமாம், அப்பா அவன்கிட்ட சொல்லு, என் தங்கச்சி வந்து என் கண்ணுக்கு நேர சமையல் பண்ணி கொடுத்தா தான் என் வியாதி என்ன செய்யும்? தீரும். தாவீதுக்கு பிள்ளைகிட்ட விசாரிக்கிற, ஏன்டா அவன் சமைச்சு கொடுத்தானே, யார் கொடுத்தானே கேட்டானே? சமையல் யார் பண்ணானே? வியாதிக்கு என்ன தங்கச்சி சமையல் பண்ணால் தான் போகுமா?
எனக்கு அன்பானவர்களே, இப்படி சொல்லு, என் சகோதரி வந்து என் கண்ணுக்கு நேரம் சமையல் பண்ணணும். உடனே அவர் பாவம் பார்த்தாரு, சரி பையன் கேட்குறான், வா அவளை வர சொல்லினார். வந்தா அவன் கண்ணுக்கு நேரம் சமையல் பண்ணி கொடுத்தா. அதுக்கு பின்னாடி அவன் சொன்ன யோசனை என்னென்னா, அந்த நேரம் இருப்பா, நீ உன் காரியத்தை நினைச்சுக்கோ, செய்து கொள். தந்திரக்காரரின் யோசனை. எனக்கு அன்பானவர்களே, ஏரோதுக்கு இயேசு சொல்லிவிட்டார், அந்த நரிக்கு போய் சொல்லுங்க எல்லாரும். ஏன்னா கொலை செய்யப்பட போகிறான் சொன்னவன அடுத்த நிமிஷம் சொன்னார், இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் நாங்கள் தங்கணும், எருசலேமுக்கு புறமே ஒரு தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்படுவதில்லை என்று நான் சொன்னதாக அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன்னா தந்திரம் மனித வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனை பேர் தந்திரம். எனக்கு அன்பானவர்களே, ஏன்னா நம்ம மந்திர தந்திர கதைகளெல்லாம் கேட்டு கேட்டு இப்படி ஆயிப்போனோம். இந்த கிவியோனியர் என்ன வந்துச்சு அவங்களுக்கு? தந்திரமான ஒரு யோசனை. இப்போ வாங்க சப்ஜெக்ட் வாங்க. தந்திரமான யோசனை வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க? யோசுவா 9ஆம் அதிகாரம் தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகள். எனக்கு அன்பார்களே, பழைய பை என்ன ஆகும்? பழைய பைகள். இன்னைக்கு அநேக நேரத்தில் ரொம்ப பழசெல்லாம் நம்ம விடுறதே இல்லை. எதை கிழிஞ்சா கூட விட மாட்டான். பழைய பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகள். நல்ல கவனிங்க, எத்தனை பழசு இங்க வருது. முதல்ல பழைய பை. எனக்கு பொத்தலான பை. ஆகாய் 1:6 வாசிக்கிறோம், நீங்கள் திரளாய் விதைக்கிறீங்க, கொஞ்சமாய் அறுத்து கொண்டு போகிறீங்க, வஸ்திரம் உடுத்துறீங்க, குளிர் விட்ட பாடில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பைகளிலே அதை போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறவன். இன்னைக்கு அநேகர் வீட்டில் பழைய பைகள், ஓட்டையான பைகள், பழைய அனுபவங்கள், இன்னும் அந்த பழசு மாறலை. நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்தால் எல்லாம் புதுசாக இருக்கணுமே. நம்முடைய சிந்தை, எண்ணம், பேச்சு, நடை, உடை, பாவனை புதுசாக இருக்கா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டிக்கு பழையன எல்லாம் ஒளிந்திருக்கணும். இங்கே பழைய காரியங்கள், பழைய பை. அது மட்டும் இல்லை, பழைய பையோட தான் பரவாயில்ல. இன்னும் என்ன சொல்றாரு? வாசிக்க திரும்ப. பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான திராட்சரச துருத்திகளையும். அதென்ன பழைய பீரலும் பொத்தலுமான திராட்சரசம் துருத்தி? மத்தேயு 9:17 வாசிக்கிறோம். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதில்லை. அப்படி வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும். இன்னைக்கு அநேக நேரம் அதனாலதான் நமக்குள்ள ரசமும் சிந்தி போகுது. ஆலயத்துக்குள்ள வரும்போது அபிஷேகம் இருக்கு, ஆறுதல் இருக்கு, வீட்டுக்கு போனோன்னு என்ன செய்யுது? ஒன்றும் இல்லாமல் போயிரு, திருப்பி அதே சோகம். ஏன்னா பழைய நிலை நமக்குள்ள என்ன செய்யலை, மாறலை. எனக்கு அன்பார்களே, மாறணும் நினச்சி பிரயோஜனம் இல்லை. மாற முடியுதா? பழைய பொத்தலான ரெட்டு பைகள். ஆனால் இவங்க பூரா தந்திரத்தினால ஸ்தானாபதி கோள் போல எங்கோருந்து புறப்பட்டு வர மாதிரி, ரொம்ப தூரத்தில் இருந்து வர்ற மாதிரி பழைய பைகள். அது மட்டும் இல்லை, பழைய துருத்தி, பழைய செருப்பு. எல்லாத்துக்கும் சத்தியத்துக்கு வசனம் இருக்கு. அது மட்டும் இல்லை, பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை, அந்த போன செருப்பை திருப்பி தச்ச மாதிரி பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். எதுக்கு தெரியுமா? ஒரு வல்லமையுள்ள யோசுவாவை ஏமாத்துறதுக்கு தந்திரம். பழைய பை. இன்னைக்கு நமக்குள்ள பழமையான காரியங்கள் இருக்கா? அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். பழைய காரியங்களை, பழையதை ஒழிச்சிருக்கமா?
அல்லது ஒதுக்கி வச்சுருக்கோமா? அநேக நேரங்கள் இதை நாம் கண்டுபிடிக்கணும். ஒதுக்கி வச்சுருந்தா அது என்னைக்கு இருந்தாலும் தலை தூக்கும். ஒழிச்சிட்டோம்னா புது சிருஷ்டி. அநேக நேரங்களில் அதான் நம்மளால் முடியலை. எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம். பழைய பேச்சு மாறிடணும், பழைய நடவடெல்லாம் மாறணும், எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே போனோன்னே அந்த பழைய துருத்தி, பழந்துருத்தி, புதிய அபிஷேகம் நிறையுது. அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுது? ஒரு இதெல்லாம் போயிடுது. நல்லா கண்டுபிடிச்சிக்கோங்க. பழைய வாழ்க்கை மாறணும், பழைய பேச்சு மாறணும், பழைய சிந்தை மாறணும், பழைய செயல் மாறணும், மாற்றம் வரணும். வரலைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கிதியோனுடைய தந்திரம் தான். எல்லாம் பழசு. ஏதோ தாங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்ற மாதிரியும். யோசுவாவுக்கு அது மட்டும் இல்லை. 5ஆம் வசனத்தை பாருங்க, மிக அழகாக எழுதி வச்சிருக்காரு. 5ஆம் வசனத்தை பாருங்க, 9:5. பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சிகளையும் தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாய் இருந்தது. அப்பா அப்பா, எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ள இருக்கிற அந்த பழைய காரியங்கள், பழந்துருத்திகள் மாறணும். பழைய காரியத்தில் நிறைய இருக்குது. பழைய வேர், பழைய மனுஷன், அது மாதிரி பழம் பகை, நிறைய காரியம் இருக்குது. இதெல்லாம் நம்மகிட்ட மாறி இருக்கா? தொடர்ந்து உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுட்டு வாங்க. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் கேட்குறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்படணும் உண்டு. அது மட்டுமல்ல, எங்களுடைய சபை 2மே பார்வையில்லாத மக்களுக்கு அவங்ககிட்ட வந்து எந்த காணிக்க வரும்னு வைக்கலை. அவர்களுக்கு எப்படியாயிலும் உதவிகளை செய்து அந்த ஆத்துமாக்களும் பரம ராஜ்யத்துக்கு வந்து சேரணும். அதுதான் நோக்கம். ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதுக்கு தான் கிறிஸ்து தன்னையே கொடுத்தார். ஐயா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் தாராளமாக எப்பமா உங்களுக்கு டைம் இருந்தால் வாங்க. ஆராதனை எங்கள் சபைன்னு சொல்லுவீங்க, நல்லதுதான். இதுவும் சபை தான், வந்து பாருங்கள். இங்கேயும் கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்கிறோம், வாங்க. ஏன்னா தாய் சபை, தகப்பன் சபை எல்லாம் சொல்கிறது நல்லது தான். ஒரு நாள் போகிறதுனால தப்பு இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களை போய் பார்க்குற தப்பு இல்லை. ஞாயிற்றுக்கிழமைலாம் ஐயோ நான் சபைக்கு போகணும், இங்கே வந்தாலும் நீங்கள் ஆராதனைக்கு தான் உட்காருவீங்க. வாங்க, வந்து பாருங்கள். எத்தனை பார்வையற்ற மக்கள். ஒரு நான் அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு மட்டும் 4000 ரூபா வேனுக்கு, அவங்கள சாப்பிட வச்சு தான் அனுப்பியிருக்கு. 2 சபையிலனா ஒரு நாள் சபையை திறந்தாலே மதுரைக்கு திருநெல்வேலிக்கு சேர்ந்து 10,000 20,000 ரூபா கையில் வேணும். இதன் மத்தியில் தான் இந்த சபையை நடத்துகிறோம். நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், வேனில் கூட்டிகிட்டு வர ஆத்மாதாயத்து செய்யலாம், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், 2 கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணாக உதவுற ஊன்றுகோலுக்கு உதவலாம். தங்கி இருக்கிற இடத்துல அறைகள் பஞ்சம். அதை விட மதுரையில் இருக்கிற இந்த இடத்துல ஒரு ஞானஸ்நான தொட்டி, இப்போ அப்படியே 20 வருஷம் இந்த தொட்டி பழுதுபட்டு அதை திரும்ப சீரமைக்கிறதுக்கு முயற்சித்து ஒரு 80,000 ரூபா கேட்குறாங்க. ஆண்டவர் தான் எழுப்பணும், ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, 2 கண்ணு தெரியாதவங்கள சிலர் காலையும் கூட பழுதானவங்க எங்கிட்ட தங்கியிருக்காங்க. இவங்களுக்கு எப்படியும் ஒரு 2-3 வீல் சேராவது வாங்கி போடணும், 2-3 வாக்கராவது வாங்கி போடணும். இன்னும் முடியலை. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வராது, ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம். எப்படி கேட்டிங்கன்னா, இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐயா நாங்கள் கொடுக்குற கணக்கு வைக்கணுமே இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. 84 388 52 500 8438852500. இந்த நம்பருடைய தொடர்பு கொண்டு எனக்கு சொன்னீங்கன்னா அதற்கான பில் அனுப்பிப்போ நீங்கள் அதை வரிக்க போயிடலாம். ஆண்டவர் கொடுக்குறக்கு என்னையா கணக்குனீங்கன்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா?
நல்ல பிதாவே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். பழைய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? பழைய பைகள், பொத்தலான அனுபவங்கள், பழைய துருத்திகள், திராட்சை ரசத்தை, அபிஷேகத்தை பெற்றாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போகிற நிறைய அந்த பழைய துருத்திகள் எங்களிடத்தில் இருக்கா? என் தேவன் அவைகளை அறிந்து ஞானத்தோடு விளக்க என்னை எங்களை தகுதிப்படுத்தும். உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஐயோ என் பிள்ளைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமையுமான்னு பார்க்கிற என் அன்பு தாய்மார்களுக்காய், மருத்துவமனையில் வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு நான் சுகம் பெறுவேனா என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய், வீட்டிலே கூட தனிமையிலிருந்து என்னை பார்க்க ஒருவரும் இல்லையே, விசாரிக்க ஒருவர் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற அன்பு தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். மனதில் சொல்ல முடியாத பாரத்தோடு தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து ஐயா மனதிற்குள்ளே புழுங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.